ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கல்வாரி நேசம் ஊழியங்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நான் கொடுக்கும் செய்தியின் தலைப்பு கர்த்தருடைய சந்நிதி. ஏனென்றால் கிறிஸ்துவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வழக்கப்படி நாம் ஆலயத்துக்கு வாரம் வாரம் செல்கிறோம். அது கர்த்தருடைய சந்நிதி தான். நாம் நம்முடைய தனிப்பட்ட ஜெபத்தில் ஜெபிக்கும் பொழுதும் குடும்ப ஜெபம் பண்ணும் பொழுதும் கூட அதுவும் கர்த்தருடைய சந்நிதி. கர்த்தருடைய சந்நிதி என்பது தேவனுடைய பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். ஆகையால் நாம் எவ்வாறு கர்த்தருடைய சந்நிதியில் பிரவேசிக்க வேண்டும், என்னென்ன காரியங்களில் நாம் கர்த்தருடைய சந்நிதி அனுபவிக்கலாம் என்று நாம் தெரிந்து கொண்டால் நாம் கர்த்தருடைய சந்நிதியை மிகவும் அலட்சியமாக எண்ண மாட்டோம். ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் நாம் பார்த்தோம் என்றால் அநேகர் ஆலயத்துக்கு வருவதை ஏனோதானம் என்று ஒரு பொழுதுபோக்காகவும் ஏதோ கடமைக்காகவும் ஒரு வாரம் செல்ல வேண்டும் என்ற நிச்சயத்திற்காகவும் செல்கிறோம். ஆனால் உண்மையாகவே நாம் கர்த்தருடைய சந்நிதிக்குள் வந்து என்னென்ன காரியங்களை பெற்று அனுபவிக்கலாம், அவருடைய தரிசனத்தை எப்படி நாம் கேட்கலாம் என்று நினைத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் கர்த்தருடைய சந்நிதியை ஒருபோதும் உதாசீனமாக நிர்விசாரமாக இருக்க மாட்டோம். பயபக்தியோடு நாம் கர்த்தருடைய சந்நிதியில் பிரவேசிப்போம். முதலாவது, நாம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகுந்த கிருபையோடு பயபக்தியோடு நாம் பிரவேசிக்க வேண்டும். சங்கீதம் 5:7, நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். பிரியமானவர்களே, நாம் எப்பொழுதும் நம்முடைய தேவனுடைய கிருபையை உணர்ந்தவர்களாக தேவனுடைய ஆலயத்துக்குள் நாம் பிரவேசிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தில் எவ்வளவோ பேர் தேவனை அறியாதவர்கள் இருக்கிறார்கள். தேவனை அறிந்தவர்கள் கூட ஆலயத்துக்கு வர வேண்டும் என்று அவர்களுக்கு நிர்பந்தம் கொள்வதில்லை. ஆனால் நாம் ஆலயத்துக்கு வருவதை நாம் தேவனுடைய கிருபைதான் என்று நமக்குள் ஒரு எண்ணம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். எல்லோரும் ஆலயத்துக்கு வார வாரம் வந்து தொழுது கொண்டு செல்வதே கிடையாது. ஏனென்றால் நாம் முழு ஆரோக்கியத்தோடு, முழு பலத்தோடு, முழு இருதயத்தோடும், முழு மனதோடும், முழு ஆத்மாவோடும் தேவனை நேசித்து தேவனுடைய சந்நிதிக்கு வருவது அவருடைய சுத்த கிருபை. ஆகையால் தான் தாவீது ராஜா சொல்கிறார், நான் உமது ஆலயத்தில் மிகுந்த கிருபையினாலே பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்கிறேன். ஏனென்றால் தாவீது ராஜா அதிகமாக தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவித்தது. ஆகையால் தான் அவர் தேவனுடைய பிரசன்னம் ஒரு கிருபை என்று சொல்கிறார். ஏனென்றால் அவர் தன் வாழ்நாட்களில் அதிக காலம் வனாந்தரங்களிலும் கெபிகளிலும் குழிகளிலும் அலைந்து கொண்டே இருந்தார். அப்பொழுதெல்லாம் எருசலேம் சிலோவில் இருக்கிற தேவாலயத்தில் அவர் தேவனை பரிந்து கொள்வதற்கு எந்தவித சந்தர்ப்பமும் கிடைக்கவே இல்லை. அவள் வார வாரம் தேவனை தொழுது கொண்டார்களா என்று கூட நிச்சயம் இல்லை. ஏனென்றால் ஒவ்வொரு இடமாக அவர்கள் சவுல் ராஜாவுக்கு பயந்து அலைந்து கொண்டே இருந்தார்கள். அப்சலோம் அவருக்கு விரோதமாக எழுந்த போதும் கூட வெறும் கால்நடையாக அரண்மனை விட்டு புறப்பட்டு சென்றார். அந்த காலகட்டத்திலும் கூட அவர் தேவனுடைய ஆலயத்தை வந்து தேவனுடைய சந்நிதியை அவர் தொழுது கொள்ள முடியவில்லை. ஆகையால் இத்தனை காரியங்களும் மனதில் நிறுத்தி கொண்டவராக தாவீது ராஜா சொல்கிறார், நான் உமது மிகுந்த கிருபையினாலே பயபக்தியுடன் உமது ஆலயத்துக்கு நேராக என் கையிலே ஏறெடுப்பேன் என்று கூறுகிறார். பிரியமானவர்களே, நாமும் கூட தேவ ஆலயத்துக்கு செல்லும் பொழுது தேவனுடைய கிருபையினாலே நாம் ஆலயத்துக்கு செல்கிறோம். பயபக்தியாக அவரை தொழுது கொள்கிறோமா? இல்லை, ஏதோ வந்துவிட்டோம், ஏதோ பிரசங்கம் கேட்போம் என்று பாட்டு பாடுவார்கள் என்று பங்கு கொள்வோம், பாலா இருந்து விடுவோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோமா? நாம் தேவாலயத்துக்கு செல்லும் பொழுது ஒவ்வொரு காரியத்திலும் அதில் மனப்பூர்வமாக பங்கு கொள்ள வேண்டும். அது ஆராதனை பாட்டுகளாக இருந்தாலும் சரி, ஆராதனையாக இருந்தாலும் சரி, ஜெபமாக இருந்தாலும் சரி, வேத வாசிப்பை கவனமாக கேட்க வேண்டும். பிரசங்கத்தை நாம் கேட்க வேண்டும். முடிவு ஜெபத்திலும் நம் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்க வேண்டும். ஆகையால் தாவீது ராஜா போல் அந்த உணர்வு நமக்குள் வந்தால் மட்டுமே நாம் தேவனுடைய பிரசன்னத்தை கர்த்தருடைய ஆலயத்தில் நாம் அனுபவிக்க முடியும். அப்பொழுதுதான் நம் விண்ணப்பங்கள் நமக்கு கேட்கப்படும், நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். இது நிதர்சனமான உண்மை. நீங்கள் எத்தனையோ பேர் நினைத்து கொண்டிருக்கலாம், அவர்கள் எல்லாம் அதிக பணக்காரர்களாக இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் தான் இருக்கிறார்கள், ஆனால் ஆலயத்துக்கு கூட அவர்கள் வருவதில்லை, ஆனால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தானே என்று. இல்லை, உண்மையான ஆசீர்வாதம் இருதயத்தின் ஆத்மா
ஆசீர்வாதம் தான். அந்த ஆத்மாவில் ஒரு ரட்சிப்பு நிச்சயத்தை கொண்டு தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை செல்லும் பொழுதுதான் நிச்சயமாகவே நாம் அவருடைய ஆலய கர்த்தருடைய சந்நிதி நாம் பயபக்தியோடு கிருபையை நினைத்து நாம் பணிந்து கொள்வோம். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. இரண்டாவது, கர்த்தருடைய சந்நிதி நம் இருதயத்தை ஊற்றும் இடம். நமக்கு எத்தனையோ கவலைகள், பலவீனங்கள், சோர்வுகள், ஏமாற்றங்கள் உண்டு நம் வாழ்க்கையில். எல்லாரும் வாழ்க்கையில் எல்லா காலத்திலும் ஜெயித்து வாழ முடியாது. ஆனாலும் நம் தோல்விகள், நம் ஏமாற்றங்கள், கண்ணீர்கள், கவலைகள் எல்லாம் நாம் ஊற்றுகிற ஒரு இடம் என்றால் கர்த்தருடைய சந்நிதி தான். நாம் மற்றவர்களிடம் நம்முடைய கவலைகளை எல்லாம் சொல்லும் பொழுது சிறிது நேரம் நமக்காக கேட்பார்கள், சிறிது நேரம் ஒரு சில வார்த்தைகளை சொல்லுவார்கள். ஆனால் மறுபடியும் நாம் சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது அது அவர்களுக்கு போர் அடித்துவிடும். எழுந்து சென்று நம்மை பற்றிய கதைகளை மற்றவர்களும் தூற்றி திரிவார்கள். அது தேவையில்லாத காரியம். ஆனால் கர்த்தருடைய சந்நிதி என்பது நம் இருதயத்தை ஊற்றும் இடம். அன்னாள் அவ்வாறு தான் இருதயத்தை ஊற்றினாள். அன்னாளுக்கு எவ்வளவோ காலம் பிள்ளைகள் இல்லாக இருந்தது. அவருடைய சக்களத்தை பெண்ணினால் அதிகமாக மனவடி உண்டாக்கினார். சிலோவிலே தேவாலயத்துக்கு வந்து பலியிட வரும் பொழுது ஒரு முறை அன்னாள் தன் மனதை பக்குவப்படுத்தி கொண்டால், இந்த முறை நான் சிலோவில் தேவாலயத்தில் சென்று என்னுடைய காரியங்களெல்லாம் தேவ சந்நிதியில் நான் ஊற்றி விடுவேன் என்று அவள் வெகு நேரமாக விண்ணப்பம் பண்ணி கொண்டே இருந்தாள். அப்பொழுது ஏலி, ஆசாரியனாக ஏலி கூட கேட்டு இவ்வாறு கூறுகிறார், நீ என்ன குடித்து இருக்கிறாயா? அவன் குடியை விட்டு எப்பொழுது எழுந்திருப்பார் என்று கேட்ட பொழுது அப்பொழுது அன்னாள் கூறியது, ஆண்டவரே, நான் குடித்துள்ள ஸ்ரீ அல்ல, நான் ஒரு மனக்கிளேசம் உள்ள ஸ்ரீ, என் இருதயத்தை தேவனுடைய சந்நிதியில் ஊற்றிவிட்டேன் என்று கூறுகிறார். 1 சாமுவேல் 1:15. அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்கிளேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். ஆம் பிரியமானவர்களே, இங்கு அன்னாள் கூறினது, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். எத்தனை காலம் அவர்கள் சீலோவாவுக்கு வந்தார்கள் என்று தெரியவில்லை. அத்தனை காலமும் அவள் தேவாலயத்துக்குள் சென்று தேவனை மட்டும் சும்மா வெறுமனே தொழுது கொண்டு வந்தாள். ஆனால் இருதயத்தை ஊற்றிவிடவில்லை. ஆனால் ஒரு நாளில் அவள் தேவாலயத்துக்கு சென்று வெகு காலமாக மனம் கசந்து அழிந்து மனக்லேசம் உள்ள ஸ்திரீயை போல் அழிந்து தன் இருதயத்தை ஊற்றி விடுகிற ஸ்திரீயாக காணப்பட்டாள். அதுதான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன் என்று கூறுகிறார். பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய சந்நிதியில் நாம் இருதயத்தை ஊற்றி விடுகிற மக்களாக காணப்படுகிறோமா? அது தனி ஜபமாக இருக்கலாம், குடும்ப ஜபமாக இருக்கலாம், தேவாலயத்தில் ஒரு ஜப கூடுகையாக இருக்கலாம், இல்லை ஆலய வழிபாடாக இருக்கலாம். எத்தனை காரியமாக இருந்தாலும் நாம் கர்த்தருடைய சந்நிதி என்று ஒரு உணரும் பொழுது அந்த சந்நிதியில் நாம் இருதயத்தை நாம் ஊற்றிவிட வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய மன கிளேசங்கள் எல்லாம் இறக்கிவிடும். தேவனே சொல்கிறார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடும், அவர் உன்னை ஆதரிப்பார் என்று. கர்த்தர் மேல் எவ்வாறு பாரத்தை வைப்பது என்றால், நம்முடைய காரியங்கள் எல்லாம் அவருடைய சந்நிதியில் அவருக்கு முன்பாக தெரியப்படுத்துவதுதான். அவர் நாம் எவ்வளவு முறை அதை திருப்பி சொல்லிக்கொண்டே இருந்தாலும் நம்முடைய காரியங்களை கேட்பதற்கு அவர் சோர்ந்து போகவே மாட்டார். ஏனென்றால் ஒரு தகப்பன் சிறு பிள்ளை தன் தாம்பிடம் பேசும் பொழுது ஒரே காரியத்தை பலமுறை சொல்லிக்கொண்டே இருக்கும். ஆனாலும் அதையெல்லாம் பொறுமையாக தகப்பன் கேட்டுக்கொண்டே இருப்பார். எத்தனை முறை கேட்டாலும் அதற்கு பதில் சொல்லிக்கொண்டே இருப்பார். அதே போல்தான் அவரும் நம் பரம தகப்பன். அவருடைய சந்நிதியில் நாம் இருதயத்தை ஊற்றும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு ஒரு கண்ணீருக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். அன்னாலும் கூட அவர் கண்ணீருக்கு ஏற்ற பலன் கிடைத்தது. சாமுவேல் தீர்க்கதரிசியை பெற்றெடுத்தாள். அதற்கு பின்பாடும் கூட அவளுக்கு பிள்ளைகள் பிறந்தது. அதனால் அவர் 3 ஆண்களும் 2 பெண்களும் பிறந்தது. ஆகையால் அன்னாள் ஆண்டவரிடம் தன் இருதயத்தை ஊற்றின பின்பு அவர் மன சஞ்சலமாகவே இருக்கவில்லை, துக்கமுகமாகவும் இருக்கவில்லை. நம்முடைய துக்கமுகம் மாற வேண்டும் என்றால் நாம் நம்முடைய சஞ்சலத்தை, மன கஷ்டத்தை, கண்ணீரை, கவலைகளை எல்லாம் தேவனுடைய சமூகத்தில் ஊற்றிவிட வேண்டும். அப்பொழுது தேவன் நமக்கு பதிலளிப்பார். ஆகையால் நாம் சோர்ந்து போக வேண்டாம். 3வது, நம்முடைய காரியங்கள் எல்லாம் தேவனுடைய சந்நிதியில் நினைப்பூட்டுதலாக, நம்மை நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் முள் ஏற்றும். ஏனென்றால் நாம் என்னென்ன காரியங்கள் செய்கிறோம், எப்படி நாம் மற்றவர்களோடு பழகுகிறோம், எந்த விதமாக நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறோம், அவருடைய தேவை நேரங்களில் எவ்வாறு நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறோம், எல்லா காரியங்களும் தேவனுடைய சந்நிதியில் வந்து எட்டும். அப்படிதான் கொர்நேலியு
என்பவர் அவர் அப்போஸ்தலர் நிருபத்தில் நாம் பார்க்கலாம். கொர்நேலியா இத்தாலியா பட்டணத்தில் அவர் 100க்கு அதிபதியாக இருந்தார். அவர் தேவனுக்கு பயந்தவரும் அவர் தேவ பக்தி மிகுந்தவர்களாகவும் தன் வீட்டார் அனைவரோடும் அடிக்கடி நாம் தேவனை நோக்கி தொழுது கொண்டிருக்கலாகவும் ஜனங்களுக்கு அநேக தான தர்மங்களை செய்து கொண்டு வருவராக இருந்தார். அவ்வாறு ஒரு நாள் இவர் செய்து கொண்டே இருக்கும் பொழுது அவர் ஒரு நாள் தேவதூதன் ஒரு தரிசனத்தில் வந்து அவர் இவ்வாறு கூறினார். அப்போஸ்தலர் 10:3 பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியோவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாக தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்தேற்றிருக்கிறது. பிரியமானவர்களே, இங்கு பாருங்கள், உன் ஜபங்களும் உன் தர்மங்களும் தேவனுடைய சந்நிதியில் நினைப்பூட்டுதலாக வந்தேற்றிருக்கிறது. நாம் அநேக நேரம் நினைப்போம், நம்முடைய ஜபம் ஏன் ஆண்டவருடைய சந்நிதியில் கேட்கப்படவே இல்லையா, இன்னும் எனக்கு ஒரு ஏன் பதிலே கிடைக்கவில்லை என்று நாம் நினைக்கும் பொழுது, ஜபங்களும் தர்மங்களும் நாம் அதிக தான தர்மம் செய்யும் பொழுது நம்முடைய ஜபங்களும் அவருடைய சந்நிதியில் நினைப்பூட்டுதலாக தேவனுடைய சந்நிதியில் போய் சேரும். ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, நாமும் கூட நாம் தான தர்மம் செய்கிற மக்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய ஜபம் தேவனுடைய சந்நிதியில் ஏற்றும். அநேகம் தரம் நாம் மற்றவர்களுக்கு ஒரு உதவியும் செய்யாமல் நாம் ஆலயத்தில் அதிகமாக வாழ்க்கை கொண்டு விருப்பம் கொண்டு ஆலய காரியங்களில் நாம் நிறுத்தி கொண்டே இருந்தோமானால் அதுவும் நல்லதுதான். ஆனால் நம்முடைய ஜெபம் விரைவாக கேட்கப்படுவதற்கு நம் தான தர்மங்களும் அதோடு இணைந்து கொள்ள வேண்டும். அதுதான் கொர்நேலியுவின் காரியத்தில் நடந்தது. அப்பொழுது தேவன் அவருக்கு, உன்னுடைய தான தர்மங்களும் உன்னுடைய ஜபங்களும் நினைப்பூட்டுதலாக என்னுடைய சந்நிதியில் வந்தேற்றிருக்கிறது. இப்பொழுது நீ போய் உனக்கு செய்ய வேண்டியதை பேதுருவிடத்தில் சென்று அறிந்து கொள் என்று கூறுகிறார். கொர்நேலி என்பவர் அவர் புறஜாதி மனுஷன், பேதுரு என்பவர் அவர் யூத மனுஷன். முதலாவது ஒரு புறஜாதி மனிதன் ரட்சிக்கப்பட்டது கொர்நேலியு தான். இப்பொழுது ரட்சிப்பு நிச்சயத்தையும் கொர்நேலியு பேதுரு மூலமாக பெற்றுக்கொண்டார். அவர் மட்டுமல்ல, அவருடைய வீட்டார் அனைவரும், அவருடைய பிரியமானவர்களும் அவர் பக்கத்து வீட்டார் அனைவரும் தேவனுடைய ராஜ்யத்தில் இணைக்கப்பட்டார்கள். மேலும் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்டார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய ஜபங்கள் தேவனுடைய சந்நிதியில் நினைப்பூட்டுதலாக வந்தெட்டும் பொழுது நிச்சயமாகவே நாம் கொர்நேலியை போல நாம் ரட்சிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட மக்களாக நாம் ஜீவிப்போம். ஒருவேளை நாம் கேட்கிற அநேக காரியங்கள் கேட்கப்படாமல் இருக்கலாம். காரணம், நாம் இன்னும் நம்முடைய ஜபங்கள் தேவ சந்நிதியில் வந்தெட்டவில்லை என்று அர்த்தம். தேவ சந்நிதியில் நம்முடைய ஜபங்கள் எட்டியிருந்தால் நிச்சயமாகவே நமக்குள் ரட்சிப்பு நிச்சயத்தை தேவன் கொடுத்திருப்பார். அந்த ரட்சிப்பு நிச்சயத்தை நமக்குள் கொண்டிருக்கிறோமா? கொர்நேலியை போல தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து நாம் ரட்சிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டோமா என்று நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். அப்பொழுதுதான் நாம் நிச்சயமாக சொல்லலாம், என்னுடைய ஜபங்கள் தேவ சந்நிதியில் எட்டியிருக்கிறது என்று. அதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கையில் அநேக தான தர்மங்கள் செய்ய வேண்டியதுதான். ஆகையால் கர்த்தருடைய சந்நிதியில், தேவாதி தேவனின் சந்நிதியில், பரலோகத்தில் நம்முடைய ஜபங்கள் அவருடைய சந்நிதியில் போய் நிற்பதற்காக நாம் அநேக தான தர்மங்களோடு நம் ஜபத்தை ஏறெடுக்கும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு பதிலளிக்காத ஒரு ஜபத்துக்கு கூட அநேக நாட்களுக்கு பிறகு நமக்கு நிச்சயமாகவே ஒரு பதில் கிடைக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக கொர்நேலியை போல நாமும் கூட ரட்சிப்பு நிச்சயத்தை அறிந்து கொண்ட மக்களாக, அறிந்து கொண்ட மகனாக, வீட்டார் அனைவரோடு தேவனை தொழுது கொள்கிற மக்களாக, பரிசுத்த ஆவியாவின் அபிஷேகம் பெற்ற மக்களாக தேவன் நம்மை மாற்றி போடுவார். அதற்கு நாம் தேவனிடம் ஒப்பு கொடுப்போமாக. நான்காவதாக, தேவனுடைய சந்நிதியில் தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்கலாம். நம் அநேக தரம் நினைப்போம், தேவன் என்னோடு பேச வேண்டும். ஏன் ஒரு பெரிய பிரசங்கியார் மூலமாக தான் பேசுவாரா? ஒரு தீர்க்க தரிசன வரம் பெற்றவர்கள் மூலமாக தான் தேவன் பேசுவாரா? தேவன் என்னோடு பேச மாட்டாரே என்று நாம் அநேகம் தரம் கடங்கியிருப்போம். நாம் நினைத்து கொள்வோம், அவர் தீர்க்க தரிசியின் மூலமாக, தேவ செய்தியின் மூலமாக தேவன் உருவாடும் பொழுது அவர்தான் தேவனுக்கு அதிக பிரியமானவர் போல, அவரிடம்தான் தேவன் பேசுவார், அவர் மூலமாக தான் எனக்கு வேண்டிய காரியங்களை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவ சித்தத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நாம் நினைப்போம். இல்லை பிரியமானவர்களே, நாம் தேவ சந்நிதியில்
தேவ சத்தத்தை கேட்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நாம் தேவ சந்நிதியில் ஆலயத்தில் இருக்கும் பொழுது ஒரு பாட்டு ஆராதனையின் போலோ ஒரு பாட்டுகள் மூலமாகவோ தேவ செய்தியின் மூலமாக ஜெபங்கள் மூலமாகவோ தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்கலாம். நாம் அநேக தரம் நாம் இந்த காரியத்துக்கு என்ன பதில் வரும் என்று கலங்கி தவிக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் பயபக்தியோடு தேவனுடைய சந்நிதியில் நாம் இருக்கும் பொழுது தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்கலாம். நாம் ஆதி காலத்தில் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் பகலின் குளிர்ச்சியான வேளையில் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் பாவம் செய்த பொழுது அவர்கள் தாங்கள் தேவ சத்தத்தை கேட்டும் கூட தாங்கள் நிர்வாணிகள் என்று பயந்து தேவனுக்கு ஒழித்து கொண்டார்கள். ஆதியாகமம் 8:3 பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒழித்துக் கொண்டார்கள். பிரியமானவர்களே, நாம் பாவம் பெருகி இருக்கும் பொழுது, நம்முடைய உள்ளத்தில் பாவம் அரசாட்சி செல்லும் பொழுது, நாம் ஆலயத்தில் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்தால் கூட தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்க விரும்பாதவர்களாக, கேட்கக்கூடாதவர்களாக, கேட்க முடியாதவர்களாக நாம் இருப்போம். அதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் தேவனுக்கு நேராக சுத்தமாக இருக்கிறதா? இல்லை இந்த ஆதாமும் ஏவாளையும் போல தேவனின் திட்டத்துக்கு விரோதமாக செயல்பட்டு நாம் ஒழித்து கொண்டிருக்கிறோமா? தேவ சத்தம் அவருடைய சன்னிதானத்தில் கேட்க முடியாதபடி பாவம் நம்மை அரசாட்சி செய்கிறதா என்று சிந்திப்போம் பிரியமானவர்களே. இன்று அநேக காரியங்களுக்காக கிறிஸ்துவ மக்கள் அங்கும் இங்கும் தீர்க்க தரிசன வரம் பெற்றவர்களை கூடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். காரணம், அவர்களுக்கு தேவ சன்னிதானத்திலிருந்து தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியவில்லை. காரணம், அவருடைய இருதயத்தில் பாவம் வாசம் செய்கிறது. நாமும் கூட நம்முடைய இருதயத்தை நாம் பெருமையாக்கி தேவனுடைய நம் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே பகலின் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனின் சத்தத்தை ஆதாமும் ஏவாளும் கேட்டது போல நாமும் கூட தேவனுடைய சத்தத்தை கர்த்தருடைய சந்நிதியில் நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஆகையால் நாம் ஒவ்வொரு காரியத்துக்காகவும் நமக்கு வாழ்க்கையில், நம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், நம் கணவர் வாழ்க்கையில், மனைவியின் வாழ்க்கையில், எந்த காரியத்துக்குனாலும் நாமே தேவனுடைய சந்நிதிக்கு சென்று தேவனுடைய சத்தத்தை கேட்டு அதன் மூலம் உத்தரவு பெற்றுக்கொண்டவர்களாக தான் காணப்பட வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒரு ஜெயஜீவியமான காரியம். வீணாக நாம் கண்ணீரோடும் கவலையோடும் மற்ற புறஜாதி மக்கள் ஒவ்வொரு இடமாக ஜோசியம் பார்க்கிறது அழிவது போல நாம் அழிந்து திருவே கூடாது. கர்த்தருடைய சன்னிதானத்தில் நாம் நிலைத்து நின்று நம் இருதயத்தை அவருக்கு முன்பாக ஊற்றி நம் இருதயத்தை சுத்தமாக்கி தேவனுடைய சத்தத்தை கேட்கிற மக்களாக நாம் காணப்பட வேண்டும். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. அடுத்ததாக, நாம் அடிமைத்தனத்தின் கீழ் இருக்கும் பொழுது நம்முடைய கூக்குரல் கூட நாம் தேவனுடைய சன்னிதானத்தில் எட்டும். நாம் யாராவது மூலமாக ஒடுக்கப்பட்டு சிறுமிப்பட்டு இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய உள்ள குமுறல்கள் அவருக்கு முன்பாக எழும்பும். நாம் நினைப்போம், அநேக தினம் நாம் ஜெபிக்க முடியாதபடி அதிக காரியங்களினால் நாம் மனம் நொந்து போயிருப்போம். என்ன செய்வது, எப்படி பேசுவது, என்ன செய்வது என்று தெரியாமல் அதிகமாக மனக்குமுறங்களால் சில காரியங்களினால் சிறுமிப்படுத்தப்பட்டு இருப்போம். அப்பொழுது நாம் ஜெபிக்காமலே தேவன் நம்முடைய சிறுமிகளின் சத்தத்தை, குமரர்களின் சத்தத்தை, அடிமைத்தனத்தின் சத்தத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருடம் எகிப்தியர் கையில் அடிமையாக இருந்தார்கள். அவர்கள் மிகவும் கொடுமையாக வேலை வாங்கப்பட்டார்கள். அவர்களுக்கென்று எந்த சுதந்திரமும் கிடையாது. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலை பெற முடியுமா, பெற முடியாதா என்றெல்லாம் அந்த மனக்குமுறல்கள் தேவனுடைய சந்நிதியில் வந்து எட்டினது. யாத்ராகமம் 2:23 சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தில் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. பிரியமானவர்களே, நாமும் கூட பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று நாம் நினைத்து கொண்டே இருக்கும் பொழுது நிச்சயமாகவே அந்த உள்ள குமுறல் தேவனுடைய சத்தத்தின் சந்நிதி எட்டுவதாக இருக்கும். அநேகருக்கு, தேவனை அறியாதவர்களுக்கு, பாவ சேட்டில் இருக்கிறவர்களுக்கு எப்படி இதிலிருந்து விடுவது, என்ன செய்வது என்று அவர்கள் தவித்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய உள்ளக்குமுறல்கள், அடிமைத்தனத்தின் சத்தம் தேவ சந்நிதியில் வந்து எட்டும். இங்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கூட அவ்வாறு தான் இருந்தார்கள். அவர்களுக்கென்று
ஒரு தேவாலயம் கிடையாது, எந்த கூடுகையும் கிடையாது. ஆனாலும் அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் முறையிட்டு கொண்டிருந்த சத்தம் தேவ சந்நிதியை வெந்து எட்டியது. நாமும் கூட நாம் பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று நாம் நினைத்து கொண்டு கலங்கி கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய குமுறலின் சுத்தம் நிச்சயமாக தேவ சந்நிதியில் நாம் கேட்கப்படும். அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலைக்கான போல தேவனும் நாம் எகிப்து என்னும் அடிமைத்தனத்திலிருந்து பாவ கட்டுகளிலிருந்து பாதாள சிறையிலிருந்து நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். யோசேப்பு கூட அங்கு பாதாள சிறையில் இருந்த பொழுது அவருக்கென்று அவர் ஆலய ஆராதனை கிடையாது, அவர் தேவ சந்நிதி எப்படி கிடையாது. ஆனால் அவருடைய உள்ளக்குமுறல் தேவனுடைய சந்நிதியில் வந்து எட்டிக்கொண்டே இருந்தது. ஏற்ற சமயத்தில் அந்த கட்டுகளை எல்லாம் அவிழ்த்து விட்டு, சிறைச்சாலை எல்லாம் அவிழ்த்து விட்டு அந்த எகிப்து தேசத்தின் அதிபதியாக உயர்த்தினார். பிரியமானவர்களே, இதே போலதான் நாமும் கூட அநியாயமாக சிறைப்பிடிக்கப்பட்டு குற்றஞ்சாட்டப்பட்டு மற்றவர்களால் ஒடுங்கி போயிருக்கும் பொழுது கவலைப்படவே வேண்டாம். நம்முடைய உள்ள குமுறல்கள் தேவன் கேட்கிற தேவனாக இருக்கிறார். தேவன் இருக்கிறாரா, இப்பொழுது என் ஜெபத்திற்கு என்னுடைய எண்ணத்துக்கு பதில் கொடுப்பார் என்றெல்லாம் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவனிடம் சொல்லுங்கள், தேவனே, நாங்கள் எகிப்து தேசத்தில் அடிமைப்பட்டிருந்த இஸ்ரவேலின் மக்களின் கூக்குரல் உம்முடைய சந்நிதியில் வந்தெட்டினது போல என்னுடைய கூக்குரலும் இயக்கங்களும் எண்ணங்களும் சிறுமைப்பட்டிருக்கிற இயக்கங்களும் உம்முடைய சமூகத்தில் வந்தெட்டப்படட்டும். யோசேப்பை விடுவித்தது போல, இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்தது போல என்னையும் விடுவித்து நீர் உயர்த்த வேண்டும் என்று நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் அவருடைய சந்நிதியில் இந்த முறையீட்டின சத்தத்தை கேட்டு அவர் நமக்கு பதிலளிக்கிற தேவனாக இருக்கிறார். மேலும் நாம் தேவ சந்நிதியில் நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது அதிக முக்கியம். வெறுமனே போய் தேவ சந்நிதியில் போய் உட்கார்ந்து விட்டு வருவது அல்ல. நாம் வெறுமனே நம்முடைய தனி சபத்தில் ஆனால் நாம் தேவ சந்நிதியை அனுபவிக்கிறதுக்கு நாம் வேதம் வாசிப்பதும் ஜபமும் அதிக முக்கியமாக இருக்கிறது. ஏனென்றால் வேத வாக்கியம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது. நாம் தேவ சந்நிதியை அனுபவிக்க நாம் நிச்சயமாகவே நாம் வேதம் வாசிக்கிற மக்களாக நாம் காணப்பட வேண்டும். நாம் வேத வாசத்தை அலட்சியப்படுத்திவிட்டு நாம் நம்முடைய காரியங்களை தேவ சமூகத்தில் சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளவே படாது. ஏனென்றால் அங்கு ஆசரிப்பு கூடார காலத்தில் தேவன் அதை ஸ்தாபித்த பொழுது மோசேக்கு சொன்ன காரியம், நீ தினமும் என்னுடைய சமூகத்தில் புது புது சமூகத்தப்பங்களை வைக்க வேண்டும். சமூகத்தப்பங்கள் என்பது தினம் தினம் ஒரு அப்பங்களை சுட்டு அந்த தேவ சந்நிதியில் வைப்பார்கள். காரணம், என்னை போஷிக்கிறவர் தேவன்தான், என்னை வழிநடத்துகிற தேவன்தான், எனக்கு உணவும் உடையும் ஆகாரம் கொடுத்து எந்த நோய் நொடியும் வராமல் என்னை காப்பாற்றுகிறவர் தேவன்தான் என்று அந்த காரியத்தை நினைவூட்டுவதாக தேவ சமூகத்து அப்பங்களை அங்கு வைக்க வேண்டும். மேலும் அங்கு உள்ள விளக்குகளை எரிய விட வேண்டும். தேவாலயத்து சந்நிதியில் குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். இரண்டு காரியங்களும் அதிக முக்கியமான காரியம் தேவ சந்நிதியில். ஆகையால் நாமும் கூட வேத வாசிப்பும் தனி ஜபமும் நமக்கு வாழ்க்கையில் முக்கியம். அதிகமாக தேவ சந்நிதியை பெற்று அனுபவிக்க. ஏனென்றால் யாத்திராவும் 25:30 மேஜையின் மேல் நித்தமும் என் சந்நிதியில் சமூக தப்பங்களை வைக்க கடவாய். சமூக தப்பங்கள் என்பது இந்த வேத வாசப்பம் என்பது ஜீவமன்னாவாகிய வேத வசனங்களை வார்த்தைகளை குறிக்கிறது. நாம் இந்த வார்த்தைகளை உணவாக உட்கொள்ளும் போது மட்டும்தான் நம்முடைய ஆத்மா பூரிப்பாகும். அப்பொழுது நம் வாழ்க்கையில் செழிப்பாகும். மேலும் யாத்ராவும் 40:24 பின்பு கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே குத்து விளக்கை ஆசரிப்பு கூடாரத்தில் மேஜைக்கு எதிராக வாசஸ்தலத்தின் தென்புறத்திலே வைத்து கர்த்தருடைய சந்நிதியில் விளக்குகளை ஏற்றினார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய சந்நிதியில் விளக்குகளை ஏற்றினான் என்பது நம்முடைய ஆத்துமா பிரகாசம் அடைவதை காண்பிக்கிறது. நம்முடைய ஆத்மா எவ்வாறு பிரகாசம் அடையும் என்றால் நாம் தினமும் வேத வாசிப்பதன் மூலம்தான். நம்முடைய ஆத்மா பிரகாசிப்பம் என்பது தேவ சந்நிதியில் தினமும் விளக்குகளை ஏற்றுவதற்கு சமானமாக இருக்கிறது. ஆகையால் இத்தகைய காரியங்களை எல்லாம் நாம் தேவ சந்நிதியில் பெற்று அனுபவிக்கிறோமா என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம் பிரியமானவர்களே. ஏனென்றால் நாம் அநேகந்தரம் கர்த்தருடைய சந்நிதியை, கர்த்தருடைய ஆலயத்தை நாம் ஏனோதானம் என்று
நினைத்து கொண்டிருப்போம். ஆலயத்துக்கு எப்பொழுதும் நினைத்த நேரம் செல்வது, லேட்டாக செல்வது, வேத புத்தகமோ இல்லை கீத புத்தகமோ இல்லாமல் ஒரு செல்போனை மட்டும் எடுத்துக்கொண்டே செல்வது, அங்கு பிரசங்கம் போரடிக்கும் பொழுது செல்போனில் ஏதாவது பார்த்து கொண்டே இருப்பது, அதெல்லாம் தவறான காரியம். ஏனென்றால் கர்த்தருடைய சந்நிதியில் நாம் பயபக்தியோடு அவருடைய கிருபை நிமித்தம் அவருடைய சந்நிதிக்கு முன்பாக வந்திருக்கிறோம் என்று நாம் நினைத்து தொழ வேண்டும். நீங்கள் எல்லாருடைய வாழ்க்கையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். இளவயதில் கர்த்தருடைய சந்நிதியை மிகவும் பயபக்தியாக கிருபையாக தாவீது ராஜாவை போல் உணர்ந்தவர்கள் மட்டும்தான் வாழ்க்கையில் மிகவும் பெரிய ஸ்தானத்தை அடைந்திருப்பார்கள். இளவயதில் கர்த்தருடைய சந்நிதி அலட்சியமாக அற்பமாக எண்ணினவர்கள் பிற்பாடு வாழ்க்கையில் அவர்கள் அதிக கஷ்டப்பட்டு மனநோவடைந்து மனம் நொடிந்து எந்தவித செழிப்பும் இல்லாமல் காணப்படுவார்கள். ஆகையால் இதை கருத்தில் கொண்டு நாம் தேவ சந்நிதியில் கர்த்தருடைய பிரசன்னத்தை பெற்று அனுபவிக்கத்தக்க கிறிஸ்தவர்களாக மாற தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஜெபம். உங்களை நேசிக்கிற அன்பான பிதாவே, கர்த்தருடைய சந்நிதி என்ற தலைப்பில் சில காரியங்களை நாங்கள் சிந்திப்போம். கர்த்தாவே, தாவீது ராஜா கூறினது போல நாம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகுந்த கிருபையினாலே பயபக்தியுடன் ஆலயத்துக்குள் பிரவேசிப்பேன் என்று சொன்னது போல நாங்களும் மிகுந்த கிருபையோடு உமது ஆலயத்தை பயபக்தியோடு நோக்கி ஓடி வர கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சிறோம். ஆண்டவரே, எவ்வளவு நாட்கள் எங்களுக்கு இந்த இந்திய தேசத்தில் ஒரு எந்த தடையும் இல்லாமல் ஆலயத்துக்கு சென்று அனுபவிக்க கிருபை உள்ளதோ என்று நாங்கள் அறியோம். கர்த்தாவே, இந்த கிருபையாக கொடுத்த இந்த தருணத்தில் நாங்கள் உம்முடைய சன்னிதானத்துக்கு ஓடி வந்து உம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிற மக்களாக நாங்கள் கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சிறோம். ஆண்டவரே, ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்வதற்கு முன்னதாக கர்த்தருடைய சந்நிதியில் தேவ சத்தத்தை கேட்டார்கள். கர்த்தாவே, அதே போல் நாங்களும் எங்கள் பாவங்களை விட்டு கழுவி தேவனுடைய சந்நிதியில் தேவ சத்தத்தை கேட்கிற மக்களாக காணப்பட வேண்டும் என்று கெஞ்சிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, அன்னாள் வெகு நேரமாக விண்ணப்பம் செய்து தேவ சந்நிதியில் உங்களுடைய இருதயத்தை ஊற்றி விட்டார். கர்த்தாவே, அதே போல் எங்களுடைய கலவைகள் கஷ்டங்கள் பாரங்களை எல்லாம் உம்முடைய சமூகத்தில் மட்டும் ஊற்றிவிட்டு நாங்கள் விடுதலை பெற எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சிறோம். ஆண்டவரே, கொர்நேலியை போல தான தர்மங்களும் ஜெபங்களை மேம்பூட்டுதலாக தேவ சந்நிதியில் வந்து எட்டுள்ளது என்று சொல்வது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் தான தர்மங்களும் ஜெபங்களையும் இணைந்து கொள்ள கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சிறோம். கொர்நேலியின் வீட்டாரை போல நாங்களும் ரட்சிப்பு நிச்சயத்தை பெற்று அனுபவிக்கிற மக்களாக கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சிறோம். ஆண்டவரே, அடிமைத்தன வீட்டில் இருந்த இஸ்ரவேலின் ஜனங்களில் உள்ள குமுறல்கள் உங்களுடைய சமூகத்தில் வந்து எட்டியது போல கர்த்தாவே, இந்த தருணத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனதிலும் என்னென்ன எண்ணச்சிதறல்கள் குமுறல்கள் அடக்க முடியாமல் இருக்கிறதோ, எப்படி யாரிடம் சொல்வேன் என்று தெரியாமல் இருக்கிறார், அவருடைய குமுறல் நம்முடைய சந்நிதியில் வந்து எட்டட்டும் கர்த்தாவே. அவருக்கு ஒரு விடுதலையின் வாழ்வை நீர் கட்டளையிட போற தயவுக்காகவும் கோடாவிடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.